மக்கள் நீதி மையம் திரு கமல் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடலங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து அறிவிச்சிட்டாரு. அவருக்கு இந்த முடிவினால ஏதாச்சும் பிரச்சனையோ இழப்போ இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவருக்கு வேண்டி குழி நோண்டி கம்பு நட்டு கொடி கட்டி போஸ்ட் ஒட்டி அடுத்த கட்சியோட சண்டை போட்டு உழைச்ச அடிமட்ட தொண்டங்களுக்கு இந்த முடிவு கண்டிப்பா ஒரு இடிதான். திமுக தரப்புல இருந்து 2 சீட்டு கொடுக்க முன் வந்திருக்காங்க. ஆனா தலைவர் 3 சீட்டு கேட்டிருக்காரு. அப்படி 3 சீட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எங்களோட உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டி போடணுங்கிற மாதிரி அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆனா இவர் அதுக்கு ஒத்து வராம தான் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட போறது இல்லைங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. அதுக்குள்ள இங்க இருக்கிற ஒரு சில பெய்டு மீம்ஸ் பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க தலைவர் பாத்தீங்களா, அவர் தன்மானமானவர், அவர் எங்கேயும் இறங்கி கொடுக்கல மத்த கட்சிகள் மாதிரி, ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு கம்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நம்மளோட யூகம்படி இந்த முடிவை கமல் அவர்கள் ஆல்ரெடி எடுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னா, கடந்த 2021 எலெக்ஷன் அப்போ போட்டி போட்டு எந்த இடத்துலையும் இவங்களால ஜெயிக்க முடியல. அப்பவே பாத்தீங்கன்னா இவர் கட்சியில் இருந்த ஒரு சில தொண்டர்களும் சரி, ஒரு சில 2ஆம் கட்ட தலைவர்களை தவிர நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாற்று கட்சிக்கு தாவிட்டாங்க. குறிப்பா டிஎம்கே போயிட்டாங்க. சோ கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ண ஆள் இல்லாம ஒரு கட்சியை நடத்தி கொண்டு போறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டா கூட அந்த கட்சியோட ஆண்டு விழா வந்துட்டு நடந்துச்சு. அதே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலுக்குள்ள தான் நடந்துச்சு. சோ இதை வச்சு சுதாரிச்சவர் தான் அழகா 2024ல டிஎம்கேல ஜாயின் பண்ணி 2024 டிஎம்கே சார்பில் பிரச்சாரம் பண்ணி ஒரு எம்பி சீட்டையும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கவலை, யார் என்ன ஆனா என்ன, எக்கேடு கேட்டு போனா என்ன. நீங்க எல்லாரும் ஒரு காமெடி கதை கேட்டிருப்பீங்க. என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மேனேஜர் பிடிக்காதனால அந்த எம்ப்ளாயி இன்னொரு கம்பெனிக்கு புதுசா வேலைக்கு போறாரு. புதுசா போன இடத்துலயும் அவருக்கு போன கம்பெனில எந்த மேனேஜர் பிடிக்கலையோ அதே மேனேஜர் அந்த கம்பெனில சேம் இந்த எம்ப்ளாயோட மேனேஜராவே புதுசா அப்பாயிண்ட் ஆகிறாரு. அந்த ஒரு கதை மக்கள் நீதி மையத்திலையும் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, திரு மகேந்திரன் அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சிக்காரர். 2021 நடந்த எலெக்ஷன் அப்போ கோயம்புத்தூர்லயும் பொள்ளாச்சிலையும் அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. ஆல்மோஸ்ட் அவர் தான் இங்க நிப்பாரு, நின்னா கண்டிப்பா ஜெயிப்பாருங்கிற மாதிரி இங்க ஒரு பிம்பம் இருந்துச்சு. அந்த பேரை யூஸ் பண்ணி திரு கமல் அவர்கள் அந்த இடத்துல வந்து நின்னாரு. தோத்துட்டாரு, அது ஒரு விஷயம். ஆனா அந்த மகேந்திரன் அவர்கள் 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் மரியாதையும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஎம்கேல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண 3வது வருஷம், அதாவது 2024ல திரு கமல் அவர்களும் அதே டிஎம்கேல போய் ஜாயின் ஆகிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, திரு மகேந்திரன் அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும். எதிர்க்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது. 2021 எலெக்ஷன்ல போட்டி போட்ட மக்கள் நீதி மையம் எந்த இடத்திலையும் ஜெயிக்க முடியல. அப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிஎம்கேலையும் மற்ற கட்சிகளையும் தாவிட்டாங்கிறது தான் உண்மை.